பிடிக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுது. ஆனால் இவன் அழிச்சான்ல, அழித்தது எது அழிச்சிருக்கான்னு கேட்டால், இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு சீனாவிலேருந்து ஒரு ஆர்டர் பண்ணி பெரிய பெரிய விமானங்கள் மாதிரி பலூன்களை கொண்டு வந்து காற்றடிச்சு அங்கே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. யாரு இவன்? ஈரான்காரன் பொட்டல் வெளியில் ஈரானுடைய பார்டரில் ஈரானுடைய முக்கியமான பலூன் மாதிரி அங்கங்கே 100 ஃப்ளைட் நிற்கிற மாதிரி இருக்கும். சரி, 100 ஹெலிகாப்டர் நிற்கிற மாதிரி பலூன், பெருசு பெருசு பலூனும், ராட்சச பலூன். அங்கேருந்து பார்த்தா ஆயுதங்கள் நினச்சி அதில் கொண்டு போடுறாங்க. அமெரிக்காவுடைய கொண்டு போகிற அழிஞ்சது இந்த பலூன் பலூனில் போட்டு டம்மு அடிச்சு விட்டு போயிட்டாங்க. பலூனத்தை அடிச்சு விட்டு என்ன செய்யறாங்க, தாக்கிட்டோங்கிறாங்க. அப்படியே சேட்டலைட்டை பார்க்கும்பொழுது எங்கெல்லாம் ஏவுகணை இருக்கு. பலூன் ஆக்சுவலி என்ன வாயு, அது என்ன கேஸ்? அது சாதாரண காற்றுல அடிக்கிற பலூனு, அது ராட்சச பலூன் மாதிரி பெருசா தெரியும். பலூன் ஒன்று. இன்னும் சில இடங்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஓவியமாக வரைகிறாங்க. தரைகளில் என்ன செய்யறேன்னா ஃப்ளைட் நிற்கிற மாதிரி ஷேடோ நில 3D மாதிரி வகையில் ஓவியமாக வரைஞ்சி வைக்கிறாங்களா. அவன் பார்க்குறான், அங்கேருந்து பார்க்குறான், இங்கே 100 விமானம் நிற்கிது, இங்கே 50 ஏவுகணை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதில் கொண்டு போடுறான். அது வெறும் தரையில் படுது. அப்போ இவங்க அழிச்சிட்டோம்னு சொல்வதெல்லாம் இதைத்தான். அவனுடைய எந்த ஒரு ஏவுகணை தளமுமே வெளிப்படையாக வச்சுருக்கான். பலூன் அடிச்சிருக்கான், படத்தை அடிச்சிருக்கிறான். அதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவங்க அதை சொல்லி அதை எடுத்து அதை வெளியிடுறாங்க. அந்த படத்தையெல்லாம் இதுதான் பலூனை எப்படி ஊதுனோன்னு சருன்னு பெருசாக போகுது. சாதாரணமாக இருக்கிற ஒரு பையில் கொண்டு வர்றாங்க. அது பம்ப் வச்சு அடிக்கிறாங்க, காற்றடிக்கிறாங்க. காற்றடிச்சு நம்மளுடைய பெருசாக போகுது. பெரிய ஏரோப்ளான் இருக்குல்ல, அவ்வளோ பெருசாக நிற்கிது. அப்படி எப்படி அங்கங்கே நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இவங்க செய்வாங்கங்கிறதுனால ஆயுதங்களை பார்த்து அந்த சேட்டலைட் மூலமாக படம் எடுத்து தாக்குறது தானே. மேலேருந்து பார்ப்பாங்க, விமானம் 100 நிற்கிதா, 100லேயும் போய் அடி, அப்படி அடிக்கிறது. அந்த மாதிரி ஏமாத்தின வகையில் அவங்க ஏராளமான ஆயுதங்களை இழந்திருக்கிறாங்க. ஒரு லாஸும் இவங்களுக்கு ஏற்படலை, ஆயுதங்களை இழந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கீழே இருந்து அந்த அண்டர் கிரவுண்டில் இருந்து ஒவ்வொரு ஏவுகணையாக வருவதற்கு ஒரு பாதை வச்சுருப்பாங்க. அந்த பாதை வழியாக பெரிய ஒரு 20 டயர் உள்ள ட்ரக் என்ன செய்யணும்னா ஏவுகணை ஏற்றிக்கிட்டு வரும். வந்து அந்த வாசலில் நிப்பாட்டி அங்கேருந்து அடிப்பாங்க குறி வச்சு. 10 ஏவுகணை அதில் இருக்கு, அடிச்சுட்டு உள்ளே போயிடும், மறுபடியும் ஏற்றிக்கிட்டு வரும். அப்போ எங்கே அடிக்கிறான், எங்கே இவனுடைய ஸ்டாக் இருக்குதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியலை.